Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸில் வரக்கூடிய கோட்டேலி எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி பிளான் சார் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு. உங்களுக்காகவே நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுமாரோ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12/9/2024 பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கிற டேஸை கம்பேர் பண்ணி ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி வரைக்கும் நைட் படித்தோம்னா நம்மளோட ஹோம்ஒர்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு ஐடியா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதுக்கான இமேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதுக்கான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டைம் டேபிள். பார்த்தீங்கன்னா 12th 12/9/2024 19/9/2024 வரைக்கும் இருக்கிற டேஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி, தட் மீன்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஸோ ஸ்டடி பிளான் சொல்லும் போது டுமாரோ டேட் வந்து 12/9/2024 13 ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 13/9/2024 தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 days வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்க்காக போட்டிருக்கோம். ஏன் சார் எடுத்தோன்னா சோசியல் போட்டிருக்கீங்கன்னா, சோசியல் சயின்ஸ்க்கு வந்து நம்ம லீவே கிடையாது டைம் டேபிள் படி கோட்டேல். அதனால் ஃபஸ்ட்டு சோசியலில் இந்த 2 daysல 2 மார்க்கும் 5 மார்க் மட்டும் கவர் பண்ணி படிச்சிருங்க. 2 மார்க் 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணால், அது எஸ்எஸ்எல் தமிழ் மீடியம் தனி இங்கிலீஷ் மீடியம் தனி அப்லோட் பண்ணால் அந்த கொஸ்டின் போட படிங்க. அதுக்கப்புறம் 14/9/2024 15/9/2024 2 days வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 days சயின்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க். ஸோ சயின்ஸுக்குமே நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. கட்டாயம் நீங்கள் ஈஸியாக 2 days நல்லா பயன்படுத்தி இந்த ஓவரில் 4 days வந்து சயின்ஸுக்கும் எஸ்எஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2024 17/9/2024 பார்த்தீங்கன்னா 2 days மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 2 days வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த 2 daysல மேத்ஸ் 2 மார்க் 5 மார்க் மட்டும் பாருங்கள். அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின்ஸை அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற 2 மார்க் 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 18/9/2024 19/9/2024 வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 2 days வந்து தமிழுக்காக போட்டிருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் எல்லா 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இங்கிலீஷே கொண்டு வரல, ஏன்னா இங்கிலீஷ் நம்ம 2 days லீவ் இருக்குது. ஸோ அந்த 2 daysல படிச்சிங்களா போதும். தட் மீன்ஸ் நமக்கு 20 தான் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம்பிள். 21/9/2024 22/9/2024 அந்த 2 நாள் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் இங்கிலீஷ் படிச்சிங்களா போதும். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற 8 days வந்து உங்களுக்காக வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த 8 daysல இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி, சார் எல்லாருக்கும் டவுட் வருதுன்னா ஸ்கூல் ஹோம்ஒர்க் எங்களுக்கு இருக்குது, எந்த சமயத்தில் படிக்கிறேன், ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த கேட்டகரியில் என்ன படிக்காது இருக்குது இந்த 2 நாளில் இந்த டைம் டேபிள் படி டெய்லி 1 hour பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இது படி என்னால் ஃபாலோ பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான். ஸோ இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் ஃபார் யுவர் கிரேட் ஃபியூச்சர். உங்களோட கோட்டேலி எக்ஸாமுக்குங்க டெய்லியுமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன தான் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர 6 o'clock ஆகுதுன்னா 5:30 6 o'clock ரெஃபரன்ஸ் பண்ணால் 6 to 7 கட்டாயம் வந்து தமிழ் படிங்க. டெய்லியும் 6லேருந்து 7 1 மணி நேரம் தமிழ் படிங்க. அந்த 1 hour நம்ம சொன்ன மாதிரி என்னெல்லாம் படிச்சு முடிச்சுங்க. 7 to 8 2 hours இதில் 1 hour வந்து சயின்ஸ் படிங்க. ஒரு வந்து லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் 8 to 9 சொல்லும் போது வந்து இங்கிலீஷ் படிங்க, ஒரு லாங்குவேஜ். அப்போ 3 சப்ஜெக்ட் வந்து லஞ்சுக்குள்ளே, தட் மீன்ஸ் சாரி பாருங்கள் டின்னருக்குள்ளே 3 சப்ஜெக்ட் முடிச்சுக்கிட்டிங்கன்னா 9 PM வந்து டின்னர். தட் மீன்ஸ் ½ an hour ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. அந்த ½ an hourக்கு அப்புறம் 9:30 to 11 வந்து கட்டாயம் கம்பல்சரி மேத்ஸ் பாருங்கள். சார் மேத்ஸ் பார்த்தா தூங்கிடுவேன் அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்கள் மேத்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்களா கண்டிப்பாக ஈஸியாக. அப்போ 11 o'clock 1.5 hours வந்து மேத்ஸ்க்காக டைம் பண்ணணும். மார்னிங் வந்து 5 o'clock நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா மட்டும்தான், அதாவது நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருப்பேன், பிளான் திட்டமிட்டு படித்தா தான் ஸ்கோர் பண்ணணும். அப்போ 5 to 7 வரைக்கும் படிக்கும். அப்போ ஒன் டே எஸ்எஸ் படிச்சிங்கன்னா ஒரு நாள் சயின்ஸு. ஒரு எக்ஸாம்பிள் 7 to 8 வந்து பார்த்தா சயின்ஸ் நிறைய, இப்போ எஸ்எஸ் படிச்சிட்டிங்கன்னா சயின்ஸ் நிறைய கொடுத்துரும் மார்னிங் தான். அப்போ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, இல்லை எந்த சப்ஜெக்ட் நம்ம மெமரி ஆக மாட்டேங்கன்னா அதை மார்னிங் எந்திரிச்சு படிங்க. ஸோ இந்த டைம் டேபிள் படி கட்டாயம் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஸோ இது நாமளே நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டி சார்பில் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2 days செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் அதை ஃபாலோ பண்ணிங்க. இல்லை சார் எங்களுக்கு அப்படி ஃபாலோ பண்ணி டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்க தான் செய்வாங்க, ஏன்னா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம சேனலில், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றது கோட்டேலி எக்ஸாம் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நமக்கே தெரியும் கோட்டேலி 75% போர்ஷன் சொல்கிறோம். ஒரு தமிழே சொல்லும் போது 6 யூனிட் இருக்குது, இங்கிலீஷ் 4 யூனிட் இருக்குது.
மெஜாரிட்டி ஆஃப் சிலபஸ் இதிலே கவர். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்காகவே ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய கோட்டல் எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் தான். ஸோ 2 டேஸாக டிவைட் பண்ணி ஒரு கேட்டகரியும் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன படிக்கணும் கான்செப்ட். ஸோ நான் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் பேப்பர் தமிழ்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல்லாம் வித் PDF லிங்கோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த ஸ்டடி பிளானை பயன்படுத்தி நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. All the best student, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.